தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சகோதரருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் குப்பையை வந்து மக்கள் ரோட்டில் போடுறாங்க இல்லையா. குப்பை பாட்டிலு, ஜூஸ் பாட்டிலு, கோட்டர் பாட்டில் எல்லாம் ரோட்டில் வெளியே போடுறாங்க இல்லையா. நீங்கள் வந்து ஆணையிட்டு எல்லா ஏரியாக்களும் தெரு முனையில் வந்து குப்பை தொட்டி வைங்க. குப்பை தொட்டி வைக்காமல் நாங்கள் ரோட்டில் எங்கள் குப்பை எங்கே கொண்டு போடுவோம்? ரோட்டில் தான் போடுவோம். அதனால் குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் ஆணையிடுங்கள், உத்தரவிடுங்கள். குப்பை தொட்டி வச்சு அதை மூடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். ரோட்டில் மக்கள் வந்து குப்பையை போட மாட்டாங்க. அதுமாதிரி ரோட்டில் குப்பை அங்கங்கே போடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நிறைய துப்புரவு பணியாளருக்கு வேலை கிடைக்கும். அதுக்காக நாங்கள் ரோட்டில் போடுறோம். நான் கரெக்டாக கொண்டு குப்பையில் போட்டோம்னாக்கி வேலை கிடைக்காது அவங்களுக்கு. அதனால் அதில் ரெண்டு நன்மை இருக்குது. அதில் நீங்கள் குப்பை தொட்டி வச்சுனாக்கி சப்போஸ் குப்பை தொட்டி நிறைஞ்சி வெளியே சிந்தும் போது அதை அள்ளி போடுறதுக்கு பணியாளருக்கு வேணும். அதனால் நீங்கள் வந்து எல்லா இடமும் குப்பை தொட்டி வைங்க. அப்போ தான் ஊர் சுத்தமாக இருக்கும். மக்களை வந்து ரோட்டில் குப்பையை போடாதீங்க, அப்புறம் ஆற்றுல தூக்கி வீசாதீங்க, துணியை போடாதீங்க, பழைய துணி போடாதீங்க, அதெல்லாம் சொன்னாலும் என்ன பிரயோஜனம்? நீங்கள் குப்பை தொட்டி அங்கங்கே கண்ணாடி பாதுகாப்பாக எல்லா இடமும் வச்சா தானே பண்ண முடியும். ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் குப்பையை எங்கே கொண்டு போடுறது? எங்கள் வீட்டில் வச்சுக்கிறதா? அதான் நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். நாங்கள் குப்பையை வந்து ரோட்டில் போட மாட்டோம். நம்ம நாடு சுத்தமாக இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். நாங்களும் அதை பாதுகாப்போம். உங்கள் ஆட்சியோடைய பேரை நாங்கள் காப்பாற்றுவோம். அதனால் நீங்கள் வந்து எல்லா இடமும் குப்பை தொட்டி வைங்க. நாங்கள் குப்பையை வந்து ரோட்டில் போட மாட்டோம், குப்பை தொட்டி போடுவோம். யோசிச்சு செய்யுங்க. நன்றி, வணக்கம். உலகம் முழுவதும் மனித உயிர்களை பாதுகாப்புங்கிறது என்னுடைய ஃபேஸ்புக் டைட்டில்.